ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சில்க் saree தான். இது எப்படி ஓரம் தைக்கலாம்னு பாருங்கள். இந்த சேலைக்கு வந்து சூப்பராக ஓரம் தைக்க வருங்க. நூல் இழுத்து வெட்டுறது அந்த வீடியோ தான் காமிக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம நூல் இழுத்து வெட்டி சேலை முந்தி அடித்தா அந்த சேலை வந்து நல்லா செம்ம லுக்கில் இருக்குங்க. திருகாது, எதுவுமே செய்யாது, நீட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், நூல் இழுக்கேன் பாருங்கள். நூல் இழுத்து நம்ம சேலை வந்து முந்தி அடித்தோம்னா ஒன்று போல் சின்ன மடிப்பு வச்சு அடுத்து ஒரு பெரிய மடிப்பு வச்சு அடிப்போம் தெரியுமா? சேலை வந்து நமக்கு முந்தி எடுக்கும் போதும் சரி, கீழே மடிப்பு எடுக்கும் போதும் சரி, அவ்வளோ அழகாக வருங்க. ஆனால் மற்றபடி இப்போ ஒவ்வொரு சேலையெல்லாம் நூல் இழுத்து வெட்டினோம்னா ரொம்ப கிராஸாக போகுது. இது எவ்வளோ அழகாக ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். அந்த நூல் எந்த இடத்துக்கு நம்ம இழுக்கிறோமோ அதே இடத்துல கத்திரியை வச்சு வெட்டிட்டு அதுக்கப்புறம் முந்தி அடித்தோம்னா சேலை வந்து நீட்டாக இருக்கும். அது எப்படி சில்க் saree, காட்டன் சாரீக்கெலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆனால் இப்போ கிரேப் சில்க்கு, மற்றபடி பூனம், சார்ஜெட் அப்படி வர்றதெல்லாம் கொஞ்சம் கிராஸாக கொடுக்காங்க. அதெல்லாம் நமக்கு முந்தி அடிக்கிறது நம்ம சேலை கட்டும்போதே உள்முந்தியோ இல்லைனா வெளிமுந்திக்கு இப்போ மேக்ஸிமம் எல்லாமே குஞ்சம் வச்சிடுறாங்க. உள்முந்திக்கு வைக்கும்போது நம்ம கிராஸாக வச்சோம்னா எப்படினாலும் சேலை கட்டும்போது அது வந்து நல்லாவே இருக்காது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது அப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் நீட்டாக நூல் இழுத்து வெட்டுறதுனால எவ்வளோ அழகாக அங்கே பாருங்கள், முந்தி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதே மாதிரி இது 1.10 மீட்ரு கொடுத்தாங்க. இவங்களுக்கு 80 பாயிண்ட், மொத்தம் 75 பாயிண்ட், 70 பாயிண்ட் தான் எடுத்தேன். நான் ஒல்லியான ஆள் தான், அதனால் கம்மியாக வெட்டி நான் வந்து முந்தி அடித்தாச்சு. முந்தி அடித்து அதை அழகாக மடிப்படுத்து வச்சு உள்ளேயும் மடித்து உள்ளே வச்சிட்டேன். அடுத்து மை கலர் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் கீழே கார்னர் பகுதியில் சுற்றளவு எடுக்கும்போதே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு, ஏன்னா அந்த கிராஸ் இருக்கும் தெரியுமா நமக்கு லைனிங்கில், எப்படினாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கு கிராஸாக கொடுத்துருப்பாங்க. அப்படி கிராஸாக இருக்கிற லைனிங்க்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுற்றளவு, அக்குழு, அப்புறம் எல்லாமே மார்க் பண்ணி வெட்டினோம்னா அது நீட்டாக இருக்கும். எப்போயுமே லைனிங்கை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கே நம்ம டேப்பை வச்சு பார்க்கும்போதே கொஞ்சம் கிராஸாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிராஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு அளவெடுங்க. அப்போனா உங்களுக்கு பின்பகுதி நம்ம தைக்கும் போதும் அந்த கிராஸ் இல்லாமல் அழகாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு இதாங்க வேலை. இன்றைக்கி தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கேப்பில் பிள்ளைகளுக்கு சிம்பிளாக கேசரி செஞ்சு கொடுக்குறது, சேமியா கேசரி எப்படி செய்யலான்னு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதையும் பார்ப்போம். இப்போ வந்து ப்ளவுஸுக்கு வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸில் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்தாச்சு. மார்க் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். முதல் லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம saree கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்துருவோம். முந்தி அடிக்கிறது தான் நமக்கு இப்போ வந்து பெரிய ஒரு இதாக இருக்குது தெரியுமா? அந்த இது நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நூல் இழுத்து வெட்டி நம்ம தைச்சோம்னா அந்த ஓரம் அழகாக ஒன்று போல் வரும். அதை விட்டுட்டு நம்ம வந்து சும்மா அவங்க கொடுத்த கோடில் சரி ரொம்ப கிராஸ் ஆகுதுன்னு வச்சுட்டு சேலைக்கு வந்து நம்ம கோடு நம்மளாம் ஒரு இஷ்டத்துக்கு சரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு அளவு எடுத்து வெட்டி தப்போம்னா எப்படினாலும் சேலைக்கு வந்து ஒன்று போல் வரமாட்டேங்கி. ஒன்று அந்த டிசைன் கட் ஆகும், டிசைன் வேணும்னா தையல் நல்லா வராது, தையல் வேணும்னா டிசைன் போயிடும். இது ரெண்டில் எதையாவது ஒன்று பார்த்தா தான் நமக்கு சேலை ஒன்று போல் வருங்க. இப்போ பாருங்கள், saree கிளாத்லேயும் வெட்டியாச்சு. வெட்டிட்டு இப்போ தையல் தைக்க வேண்டியதுதான். நான் வந்து லைனிங் ப்ளவுஸில் எல்லாத்தையும் வந்து ஓடுதையெல்லாம் போட்டுருவேன். ஓடுதையல்னால் என்னதுன்னா நம்ம வந்து பட்டி, அதுக்கப்புறம் பேக் சைடு, அதுக்கப்புறம் கை, இதெல்லாம் தச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஸு, பட்டன் பீஸ்லாம் தைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் பட்டி தான் தைக்கிறேன் பாருங்கள். பட்டி தைச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு தைச்சிருவேன். அடுத்து கையை தைச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நம்ம கிராஸ் பீஸு, பட்டன் பீஸு, கழுத்து பீஸு எல்லாத்தையும் மொத்தமாக ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இதை வந்து நம்ம வந்து இந்த பெரிய தையல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போயுமே ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மெத்தடு தான். பட்டி, அதுக்கப்புறம் பட்டியோ கையோ பேக் சைடோ இது மூணையும் தைச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் கிராஸ் எடுத்து மேலே ஃபுல்லாக தையல் போட்டு தைப்பேன். இப்போ பாருங்கள், நான் பட்டி வந்து எப்போயுமே வந்து டபுள் பட்டி, ட்ரிபிள் பட்டி தான். ஏன்னா சேலைக்கு வந்து நம்ம டபுள் பட்டியோட ஒன்று லைனிங்கில் 2 பீஸ் எடுத்துருவேன், இல்லைன்னா saree கிளாத்தில் 2 பீஸ் எடுத்துருவேன். லைனிங்கில் அவங்களுக்கு காணலை அப்படின்னா சேலை கிளாத்தில் 2, லைனிங்கில் 1, சேலை கிளாத்தில் 2, இல்லைனா லைனிங்கில் 2, சேலை கிளாத்தில் 1 இப்படி எடுத்து தான் பட்டி தைப்பேன். அப்போ தான் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அவங்க கையை தூக்கி வேலை பார்க்கும்போது அந்த பட்டி வந்து சல்லுன்னு மேலே போகாமல் இருக்கும். நம்ம கிராஸ் கட்டிங் தான் போகணும். இருந்தாலுமே ஒரு சில பேர்லாம் என்ன செய்கிறாங்க, சிங்கிளாக அதுலேயும் இதுலேயும் ஒன்று தான் போட்டு தைக்கிறாங்க. அப்படி தைக்கிறதோட நீங்கள் பட்டியில் எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி துணி போட்டு தைச்சி பாருங்கள், நமக்கு கிராஸும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏதோ ஒரு வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு சட்டை வந்து டக்குன்னு மேலே ஏறிட்டு போகாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்ன மெத்தடு தாங்க. இப்போ வாங்க, சூப்பரான சேமியா கேசரி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம்.
இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் பாருங்கள். 2-3 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. நல்லா முந்திரி பருப்பு நிறையா போட்டு அடுத்து கிறிஸ்மஸும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக நம்ம சூப்பராக இருக்கும் கேசரி. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், ஆனால் சேமியாவும் நல்லா வெந்து செம்மையாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வறுத்த முந்திரியும் கிஸ்மிஸையும் கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் இப்போ அணில் சேமியாவை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருவோம் சேமியாவும். இப்போ சேமியாவும் நல்லா வறுத்து எடுத்து வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம். கிண்டி விட்டு நல்லா எல்லா சேமியாவும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். நம்ம இந்த சேமியா கேசரி 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள். ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் சேமியா சூப்பராக வந்துருச்சு. சேமியா பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு ஃபுட் கலர் நான் ரெட் கலர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் ரெட்டோ இல்லைனா எல்லோவோ எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்சியில் வந்து சீனியும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். முழு சீனியை போடாமல் இப்படி நம்ம பொடி பண்ணி போட்டோம்னா சீக்கிரம் சீனியும் கரைஞ்சிரும். சீனியும் ஏலக்காவையும் பொடி பண்ணி வச்சு அந்த சீனியை அப்படியேவும் சேமியாவில் போட்டு கிண்டிக்கிறேன் பாருங்கள். நல்லா மெல்ட் ஆகி சீனியும் நல்லா வந்துருச்சு. ஒன்று போல் தண்ணியாக ஆகுற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா இருங்க. சேமியாவுக்கு வந்து வெந்த பிறகு நம்ம சீனியை போட்டதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் சரியாக வந்துடும். இப்போ ஒரு 2 ஸ்பூனு நெய்யை போட்டு இப்போ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு சேமியா கேசரியை சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள் சேமியா கேசரி எப்படி கண்ணாடி பதத்தில் சூப்பராக வெந்திருக்குன்னு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சேமியா கேசரி செம்மையாக வந்திருக்குங்க. இப்போ கிண்ணத்தில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.